அட பாவி, தெய்வமே உனக்கு எதிர்த்தாப்புல நின்னுட்டு உன்னுடைய தலையெழுத்த மாத்தணும்னு நினைச்சு உனக்கு விதியை மரியாதை மாத்தலாம்னு கேக்குறேன். அப்ப கூட உன் விதி என்னவோ அதை தான் நீ கேக்குற. உன் வம்சம் நன்னா இருக்கணும், வம்சம் ஃபுல்லா உயிரோட இருக்கணும், அவன் எல்லாருக்கும் நான் காவந்தா இருக்கணும்னு சொல்லி நீ கேட்டியா? உன் வம்சத்துல யாருமே இருக்க போறது இல்லையடா. நீங்க 5 பேர் மட்டும் இருந்து என்னடா பிரயோஜனம்? உங்க குழந்தைகள்லாம் யாருமே இருக்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே நொந்துக்கிறாராம். இதை கேட்டுட்டு நான் உடனே அப்பே ரொம்ப பெருசா அழுதுட்டேன். அந்த சீட்காரரே நெழுந்து வந்து சமாதானப்படுத்தினர். எதுக்குமா இவ்வளவு பெருசா இல்லை, ஏன்னா விதியை மதியால் வெல்லலாம், இதெல்லாம் வார்த்தைக்கு தகும், அவ்வளவுதான். நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அது நிச்சயமா நடக்கும். ஆனா அது நடக்கிறதே அதை தாங்கிண்டு அதை கடந்து வரத்துக்கு அம்பாளோட ஒரு அனுகிரகம் இருக்கணும். சுவாமி நமக்கு பக்கத்துல பக்க பலமா இருக்கணும். இதை தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதாவது கஷ்டங்கள் வரவே வராத இருக்காது, எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல வரும். அந்த இது வச்சு நம்ம அதை கடந்து வர்றதுக்கு அம்பாளோட அனுகிரகம் இருக்கணும். அந்த விதத்துல எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு அவ அனுகிரகம் பண்ணா, அவ கூடவே இருந்து என்னைக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு ஜென்மா கொடுத்துருக்கா, அதுவே பெரிய விஷயம். அட பாவி, தெய்வமே உனக்கு எதிர்த்தாப்புல நின்னுட்டு உன்னுடைய தலையெழுத்த மாத்தணும்னு நினைச்சு உனக்கு விதியை மரியாதை மாத்தலாம்னு கேக்குறேன். அப்ப கூட உன் விதி என்னவோ அதை தான் நீ கேக்குற. உன் வம்சம் நன்னா இருக்கணும், வம்சம் ஃபுல்லா உயிரோட இருக்கணும், அவன் எல்லாருக்கும் நான் காவந்தா இருக்கணும்னு சொல்லி நீ கேட்டியா? உன் வம்சத்துல யாருமே இருக்க போறது இல்லையடா. நீங்க 5 பேர் மட்டும் இருந்து என்னடா பிரயோஜனம்? உங்க குழந்தைகள்லாம் யாருமே இருக்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே நொந்துக்கிறாராம். இதை கேட்டுட்டு நான் உடனே அப்பே ரொம்ப பெருசா அழுதுட்டேன். அந்த சீட்காரரே நெழுந்து வந்து சமாதானப்படுத்தினர். எதுக்குமா இவ்வளவு பெருசா இல்லை, ஏன்னா விதியை மதியால் வெல்லலாம், இதெல்லாம் வார்த்தைக்கு தகும், அவ்வளவுதான். நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அது நிச்சயமா நடக்கும். ஆனா அது நடக்கிறதே அதை தாங்கிண்டு அதை கடந்து வரத்துக்கு அம்பாளோட ஒரு அனுகிரகம் இருக்கணும். சுவாமி நமக்கு பக்கத்துல பக்க பலமா இருக்கணும். இதை தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதாவது கஷ்டங்கள் வரவே வராத இருக்காது, எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல வரும். அந்த இது வச்சு நம்ம அதை கடந்து வர்றதுக்கு அம்பாளோட அனுகிரகம் இருக்கணும். அந்த விதத்துல எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு அவ அனுகிரகம் பண்ணா, அவ கூடவே இருந்து என்னைக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு ஜென்மா கொடுத்துருக்கா, அதுவே பெரிய விஷயம். ஆன்மீக சங்கமம் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டானி ஷெல்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் இன் கிரியேட்டிங் எ ஃபியூச்சரிஸ்டிக் டெக் பார்க் வித் பேஷன். டானி ஷெல்டர்ஸ், கோயம்புத்தூர். அண்ட் நட்சத்திரா பூஜா ஆயில், விளக்கேற்றும் எண்ணெய்னாலே நட்சத்திரா தான். பவர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம் வெஜ்ர.